பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மெயினாக இருந்துட்டு நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம மயிலை பார்க்குறதுக்காக கோயிலுக்கு வராங்க. மயில் இருந்துட்டு என்ன மீனா எப்போவுமே நான் தான் உன்னை வர சொல்லுவேன், ஆனால் நீ நடனா என்ன இப்போ வர சொல்லியிருக்க? இல்லைக்கா, நைட்டு ஃபோன்லேயே ஒழுங்காக பேச முடியலையா, அதனால தான் மனசே கேட்கல, உங்களை பார்த்த நேரில் பேசிட்டு போகலாம் தான்க்கா வந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நான் வேற செந்தில் தம்பி வீட்டில் இருக்கிற போதே உனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கல, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைக்கா, சரி வாங்க போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா இப்போ வேலைலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேலைலாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஃபோன் பண்ணால் போதும் உங்களை பற்றி தான் அவங்க எல்லாருமே பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, கேட்கும் போதையும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுக்கா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவங்களுக்காவது என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் மீனா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரே விஷயம் தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கல்ல, நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலன்னு சொல்லி அவர் சொன்னது தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதா மீனா? ஆமாக்கா, இப்போ உங்கள் சந்தோஷத்துக்கு என்ன குறை இருக்குது, நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கக்கா அப்படின்ற மாதிரி நம்ம தங்கமயிலை பற்றி ரொம்பவே பெருமையாக மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாதமாக இருக்கிற போதெல்லாம் பொண்ணுங்களோட முகத்தில் அப்படியே பளிச்சுன்னு இருக்குமா, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும் போல இருக்குது. ஆனால் அதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்து நின்றுட்டாரு. நீங்களும் பதிலுக்கு ஏதாவது பேசுனீங்களா? இல்லை மீனா, இப்போல்லாம் நான் யார் என்ன பேசினாலையும் காதில் போட்டுக்கிறதே இல்லை, நம்ம செஞ்ச பாவம் தான் நம்ம தலைமையில் வந்து விழுதுன்னு சொல்லிட்டு ஏன் பாட்டுக்கு என்னுடைய வேலையை நான் பார்க்க போய்ட்றேன், யார் பேசுகிறதையும் நான் பெருசாக எடுத்துக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே கோயிலுக்கு நம்ம செந்தில் வந்து நிற்கிறாரு. செந்தில் இருந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மீனா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா மீனா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூண் மறைஞ்சிருக்கிறதுனால தூரமாக வந்து பார்க்குறாரு. பார்த்தா தங்கமயில் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரிக்கா, டைம் ஆகிடுச்சு, நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகணுமா? ஆமாம், நான் இன்றைக்கி வேலைக்கு போகணும். மாத்திரைலாம் போடுறீங்களா? அதெல்லாம் மாத்திரைலாம் நல்லாவே போடுறேன், மாத்திரை வேறு தீர்ந்து போச்சு, என் கையில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் மாத்திரை வாங்கினேன் மீனா, அது மட்டும் இல்லை, அடுத்த மாதம் செக்கப் பண்ண போகிறதுக்காக இப்போவே நான் பணத்தை எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அடுத்த டைம் செக்கப் போகும்போது நீங்கள் என்னையும் கூட்டிகிட்டு போகணும், கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் மீனா அப்படின்ற மாதிரி தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மீனா, வேலைக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. தங்கமயில் போன உடனே நம்ம மீனாவும் போகலான்னு பார்க்குறாங்க. செந்திலில் வந்து நின்றுட்டுருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆக்குறாங்க. இதுதான் நீ எப்போ பார்த்தாலும் ஷியாம்லா சாந்தின்னு சொல்லிட்டு என்னை முட்டாள ஆக்கிட்டு இருந்துக்கியா நீ? வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நீ என்னடி சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மீனா இருந்துட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கட்டையப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போன உடனே என் வீட்டு ஆளுங்களை என்ன முதல் கொண்டு அந்த அவங்க நகை கேஸ் போட்டு உன்னையும் தானே ஜெயிலில் தூக்கி போட பார்த்தாங்க, ஆனால் நீ மட்டும் ஆதாரத்தை காட்டலைன்னா கண்டிப்பாக உன்னையும் ஜெயிலில் தான் போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கல நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, இனிமேல் என் வீட்டு பக்கமே நீ வந்துடக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போடி, உங்களோட பேசவே எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, எது அங்கே இருக்கிறது உங்களுடைய வீடா? ஆமாம், அது என்னுடைய வீடு தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன், இது என்னுடைய வீடு, ஏன் ஆஃபீஸில் எனக்கு கொடுத்த வீடு, வீட்டை விட்டு வெளியே போகிறதுனா நீங்கள் வெளியே போங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே என்னவே நீ வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டல அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பின்ன நான் பேசுகிறத நீங்கள் பேச விடாமல் தடுத்தா வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டலன்னு சொல்லிட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே நம்ம செந்தில் வந்து ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்து தான் முத்துவிலை கூட்டிக்கிட்டு கதிரை இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. என்னால் உனக்கும் தானே பிரச்சனை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்களா? நம்ம இங்கே எங்கேயாவது ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்லாமா? இல்லை எனக்கு வேண்டாம், உனக்கு வேணால் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் சாப்பிட்லன்னா நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும், அதனால் நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து சொன்னதுனால கதிரால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எதுவும் கேட்கலையா? எல்லாருமே கேட்டுட்டு தான் இருந்தாங்க, நல்ல விஷயமா திருச்சி வரைக்கும் போகிறதா சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம
செந்தில் இருந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் போயிட்டு, "உங்க மருமக என்னை வீட்ட விட்டு வெளிய போக சொல்லிட்டா" அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. "என்னடா இப்பதான் உங்க அப்பா, உங்க அம்மாவும் சண்டை போட்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது நீயாடா?" அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. அவ யார் கூட பேசிட்டு இருந்தா தெரியுமா? நம்மள குடும்பத்தோட ஜெயிலுக்கு அனுப்புனாங்கல்ல, அவங்க கூட பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டார்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.